யாரும் லேசான ஆள் இல்லைன்னே. ஆனால் பசித்தோருக்கு உணவு போடுறதே பெரிய விஷயம். நான் இந்த பசியை கண்டவன் இந்த எம்கே சென்னையில் கிழிஞ்ச டவுசரோடு முறுக்கு வியாபாரம் பார்த்தேன். பசிச்சிடும், யாரும் சோறு போட மாட்டாங்க. அப்போ காலையிலாம் சோத்துக்காக கும்பிட்டு வந்திருக்கேன். ஐயா மேடையில் பெருமைக்கு சொல்லலைங்கய்யா, உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும் எனக்கு உண்டு. அதனால தான் இந்த நாடக உலகத்தில் நான் 15 வயசில் நாடகத்துக்கு பப்புன்னு வந்தேன். இப்போ இந்த யூடியூப் வந்ததுன்னு தான் என்னை தெரியுது எல்லாத்துக்கும். ஆனால் அப்பையிலேருந்து இந்த பேரும் புகழும் போகல. ஏன்னா நான் சம்பாரிச்சது ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி இவங்களை. அதனால தான் சேவை செஞ்சுட்டு வரேன். நான் படிக்கலை ஃபேஸ்புக்கிலலாம் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை எழுதுவாங்க. நான் நன்றின்னு போட்டு விடுவேன். சிரிச்சிருவாங்கன்னு தெரியும் சொல்லாமல் விதி இல்லை. ஏன் சொல்கிறேன்னே அண்ணே, படிக்காத பப்புன்னு கோமாளியே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாளையத்தில் ஏழை வாழைக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்க, அந்த காளிமுனியை உங்களுக்கு துணை இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்துக்கு தினசரி சோறு போடுங்கண்ணே. நீங்கள் தானே கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவ்வளோதான் சொல்லவேன், வேறு ஒன்றும் சொல்லலாம். அப்போ அதே மாதிரி என் தம்பிகள்லாம் இரவு நேரத்தில் நாடகம் பார்த்து மெதுவாக போங்கப்போ. யாரும் லேசான ஆள் இல்லைன்னே. ஆனால் பசித்தோருக்கு உணவு போடுறதே பெரிய விஷயம். நான் இந்த பசியை கண்டவன் இந்த எம்கே சென்னையில் கிழிஞ்ச டவுசரோடு முறுக்கு வியாபாரம் பார்த்தேன். பசிச்சிடும், யாரும் சோறு போட மாட்டாங்க. அப்போ காலையிலாம் சோத்துக்காக கும்பிட்டு வந்திருக்கேன். ஐயா மேடையில் பெருமைக்கு சொல்லலைங்கய்யா, உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும் எனக்கு உண்டு. அதனால தான் இந்த நாடக உலகத்தில் நான் 15 வயசில் நாடகத்துக்கு பப்புன்னு வந்தேன். இப்போ இந்த யூடியூப் வந்ததுன்னு தான் என்னை தெரியுது எல்லாத்துக்கும். ஆனால் அப்பையிலேருந்து இந்த பேரும் புகழும் போகல. ஏன்னா நான் சம்பாரிச்சது ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி இவங்களை. அதனால தான் சேவை செஞ்சுட்டு வரேன். நான் படிக்கலை ஃபேஸ்புக்கிலலாம் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை எழுதுவாங்க. நான் நன்றின்னு போட்டு விடுவேன். சிரிச்சிருவாங்கன்னு தெரியும் சொல்லாமல் விதி இல்லை. ஏன் சொல்கிறேன்னே அண்ணே, படிக்காத பப்புன்னு கோமாளியே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாளையத்தில் ஏழை வாழைக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்க, அந்த காளிமுனியை உங்களுக்கு துணை இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்துக்கு தினசரி சோறு போடுங்கண்ணே. நீங்கள் தானே கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவ்வளோதான் சொல்லவேன், வேறு ஒன்றும் சொல்லலாம். அப்போ அதே மாதிரி என் தம்பிகள்லாம் இரவு நேரத்தில் நாடகம் பார்த்து மெதுவாக போங்கப்போ.